அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சூரிய கிரகணங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நிகழ இருக்கின்ற சூரிய கிரகணம். நம்மளுடைய பார்வையில் நம்மளுக்கு ஆடி அமாவாசை திதி வந்துட்டு அன்னைக்கு வரும். சரி, அந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்பதே. வேறு எங்கே இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டு, போர்ச்சுகல், ரஷ்யா, ஸ்பெயின் இந்த நாடுகளில் முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பரவலாக அனைவராலும் காண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எப்போதுமே வானியலில் நிகழக்கூடிய அற்புத நிகழ்வு. இந்த சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் சரி. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சூரிய கிரகணம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த அற்புத நிகழ்வு அடிக்கடி நிகழும். அதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அறிவியலாளர்கள் நமக்கு அறிவுறுத்துவது. அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் இது தோஷமாக கருதப்படுகிறது. அது இந்தியாவில் தெரியலையே, அப்போ அந்த தோஷம் நமக்கு உண்டா அப்படின்னா கிடையாது தான். இருந்தாலும் பூமி மீது அந்த எதிர்மறை ஆற்றல் கதிர்கள் படிவதாக கருதப்படுவதன் காரணமாக நம்ம அந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய அந்த காலகட்டமான இந்தியாவை பொறுத்தளவு இரவு 11:04 ஆரம்பித்து 1:27 முடிவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த நேர காலகட்டங்களில் பூஜை அறையில் விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தர்பை புல்லோ அல்லது அருகம் புல்லோ வந்துட்டு அவ்விடத்திலே போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துவாங்க. காலையில் எழுந்து பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சொல்லப்படுவது கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரம் நமக்கு அது சாத்தியம் இல்லை. இன்னொன்று, இவ்விடத்திலே நம்மால் அந்த சூரிய கிரகணத்தையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை பெரும்பாலும். ஆனால் இது அமாவாசை திதி சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் அப்படிங்கிறனால ஒரு விஷயம் நல்லதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே அமாவாசை திதியில் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடன் விரைவாக அடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த கிரகண நேரத்தில் நம்ம வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்தினாலும் அது சீக்கிரமாக அடைப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக நம்ம மேற்சொன்ன அந்த நேரங்களில் நம்ம முழிச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஒரு சின்ன தொகையை, இப்போ தான் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, சீக்கிரமாக கடன் அடைப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி செலுத்தலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த கிரகணம் அப்படிங்கிறது இயற்கை நிகழ்வாக கருதப்பட்டாலும் நம்ம தர்மத்தில் அது எதிர்மறை ஆற்றல்களுடைய பரவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இருள் அப்படிங்கிறதையே நம்ம அந்த பார்வையில் தான் பார்ப்போம். வெளிச்சம் தடைப்பட்டு இருள் சூழ்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில். அதனால தான் சாஸ்திரங்களில் பல விஷயங்களை வகுத்து வைத்தார்களே தவிர நம் பயப்படும் அளவிற்கு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் சாப்பாடு உண்பதையும் தவிர்த்து கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. அர்த்தராத்திரியில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கிறதும் நல்லது தான். அதனால் இப்போ நிகழக்கூடிய அந்த சூரிய கிரகணத்தை நம்மால் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.